கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்து நாம் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக நாம் இந்த உலகிலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆம், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எங்குமானாலும் கர்த்தருக்கேற்ற சாயலாய் வாழுவோம். சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வாராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? அவரை போல யாருண்டு இந்த உலகில? அவரை போல இந்த உலகில வாழும்படி நம்மை அழைக்கிறார். அவருடைய சாயலாய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கிறார். ஆம், அழைப்பு பெற்றோர் யாரும் இந்த வாழ்விற்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தம் செய்வோம். வீட்டிலும் சரி எங்கும் சரி அவருக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாடியது போல தெய்வ பிள்ளைகளாக நாம் இணைந்து ஆமென் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் வளரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த உலகத்தில் தெய்வ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற பிரியமானதை எப்படி நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனாகிய ஆமென் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொருவரோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, வேதத்தில் யோவான் 13:34 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நாம் இந்த உலகத்தில் அன்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறார், அன்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். எங்கும் நெருக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நண்பர்களுக்குள்ள இருந்த ஐக்கியம் ஆமென் மறைந்து போகிறத பார்க்கிறோம். நெருங்கி பல ஆண்டுகளாக வாழ்ந்தவர்கள் அநேக நேரங்களில் ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக நட்பின் வட்டத்தையே உடைத்து விட்டு பல ஆண்டுகளாக அவர்கள் பழகி அந்த நட்பையெல்லாம் மறந்து அநேகர் கொலை செய்யும் அளவிற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த வேளையில் சொல்லுகிற வார்த்தை, ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இந்த பூமியில இருக்கிறோம். ஆம், நாம் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது நாம் வெறும் கையாக வெறுமனே நாம் திரும்பி செல்ல போகிறோம். எப்படி நாம் வெறுமையாய் வந்தோமோ அதே போல தான் நாம் செல்ல போகிறோம். ஆம், நாம் சேர்த்து வைத்தவைகள் ஒன்றும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. ஆகவே அன்புள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எப்பேற்பட்ட மக்களாக இருக்கலாம், எந்த சமயத்தவராக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நம்மீது அன்பு செலுத்தினதினால்தான் அவர் இவ்வளவாய் தந்தருளி ஆமென் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் இன்றைக்கு இந்த சாந்தம், இந்த சமாதானம், இந்த அமைதி, இந்த அன்பு இவைகளை நாம் கண்டு கொண்டிருக்கவே முடியாது. இன்றைக்கு எத்தனையோ உலக தலைவர்கள் அவர்கள் திரும்ப திரும்ப பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், ஆமென், கடவுளுடைய அன்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், தேவனுடைய அன்பு உண்டாயிருக்க வேண்டும். அந்த அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, சத்ருவானவன் ஆமென் சிதைக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் அன்பு. குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்றால் அன்பு தணிந்து போகிறதுனால் குழப்பம் வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்க முடியாமல், ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு பாராட்ட முடியாமல், அன்பு செலுத்த முடியாமல் அவர்கள் குறைந்து போகிறதை பார்க்கிறோம். இது ஒரு கடைசி காலம். நீங்களும் நானும் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கேற்ற பலிகளாய், கர்த்தருக்கேற்ற பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேதத்திலே ஒரு மிக முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த வாழ்கின்ற உலகம் மிகவும் பொல்லாங்கனதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் கேடு நிறைந்ததாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் சிறப்பாய் வாழ்வதை சகிக்க முடியாத ஒரு உலகமாக இருக்கிறது. நம்முடைய மேன்மையை தாங்கிக் கொள்ள முடியாத பொறாமையான மனிதர்கள் ஏராளமாய் எழும்புகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத பல மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் இதற்கு என்ன தெரியுமா? கடைசி காலம். அன்பு தணிந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்டு காலமாக கணவன் மனைவியாய் நேசித்து குடும்பமாய் வாழ்ந்த அநேகர் கூட சில சமயங்களில் 20 வருடங்கள் கழித்த பின்பு கூட இந்த மனைவி வேண்டாம், இந்த கணவன் வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து போகின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பொறுமையாய் நீங்கள் கவனத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே அன்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அன்பு செலுத்துவதிலே மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு கடைசி காலமாக இருக்கபடினால் அநேக மக்களை ஏமாற்றுவதற்கு பிசாசு தந்திரமாய் வேலை செய்கிறான். அன்பை செலுத்துவது போல இரக்க குணமுள்ள மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் பொன்னையும் அபகரித்து செல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களை, கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்குள்ளாக வாழ்கின்றபடியினால் நாம் கபடற்றவர்களாய், தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நான் வாசித்தது போல இந்த அன்பின் பிரமாணத்தை நாம் ஒருபோதும் கைவிடவே கூடாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்பில்லாதவன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவே இல்லை, ஆண்டவருடைய சாயல் அவனுக்குள்ளாக இல்லை என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சிந்தை நமக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவர் எப்படி இந்த உலகிலே தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி அவர் சிந்தையாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னை பிற்பதற்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் அவர் இழக்க ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனுக்காக செய்தார் என்பதை, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகின்றார். குமாரனாகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டதை பார்க்கிறோம். 2ஆவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது மிக முக்கியமாக என்ன சொல்லுகிறார்? கபடற்ற மக்களாய் நாம் இருக்க வேண்டும், கபடற்ற மனிதர்கள் இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனியுங்கள். புறாக்களை போல நீங்கள் கபடற்றவர்களாயிருங்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் வாழும்படி அழைக்கப்படுகிறோம். புறாக்களை போல கபடற்றவர்களாய். ஒரு புறாவை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் பல நேரங்களிலே மனிதர்களோடு நெருங்கி பழகுகிறது. அதற்கு சூதுவாது தெரியாது. கபடற்ற ஒரு உத்தம புறாவை போல இருக்கிறது என பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சிந்தையாயிருந்து தேவனுக்கேற்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை விரும்புகின்ற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கின்றார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். மாசில்லாத அந்த மகிமையின் ஸ்தானத்தை நீங்கள் ஒருபோதும் உதறி தள்ளவே கூடாது. கர்த்தர் நம்மை அப்படி அழைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆமேன், இந்த உலகத்திலே ஆமேன் எத்தனையோ மனிதர்கள் சூதோடு கூட மாய்மாலத்தோடு தந்திரத்தோடு அநேகர் பல்வேறு விதங்களில் வாழ்கிறதை நாம் அறிகிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஆமேன், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கபடற்ற மனிதர்களாய், உத்தம மனிதர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்திலே அந்த கனி உண்டாக வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு முறை அத்தி மரத்தை பார்த்து சபிப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர் கனி உண்டா என்று சொல்லி தேடுகிறார். மத்தேயு 21 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் காலையிலே அந்த நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த மரத்திலே கனி உள்ள காலம் அது, ஆனால் அங்கே கனிகள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த அத்தி மரத்தை அவர் சபித்து போடுகிறார். உடனே அது பட்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சாயலாய் அவருடைய விருப்பத்தை, அவருடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பாத்திரத்திலே பங்கு பெறுகின்றவர்கள், நாம் கனி உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். கனி என்பது என்ன? எப்பொழுதும் பிறருக்கு பிரயோஜனமானது. கனி என்பது என்ன? எப்பொழுதும் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. கனி என்பது என்ன? எல்லாவற்றிலையும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற காரியமா இருக்கிறது. மன மகிழ்ச்சியை கொடுப்பதா இருக்கிறது. கனி உள்ள ஜீவியம் நமக்கு வேண்டும். சாட்சியான ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும். சாட்சி இல்லாத ஜீவியத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாசகம் என்ன? நீங்கள் கபடற்றவர்களாயிருங்கள். ஆமென். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இன்னொரு விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுதும் மனதுருக்கம் கொண்டு வாழ்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு 6:34 இப்படி சொல்லுகிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 6:34 தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எந்த விதத்திலே அவர்கள் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்குங்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கரையிலே வரும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். இப்படி தாகத்தோடு கூட இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பார்த்த பொழுது அவர் மனதுருக்கம் கொள்ளுகின்றார். இந்த தேசத்தில் எப்படி திரளான கோடி ஜனங்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மனதுருக்கம் இல்லாமல் கடின இருதயத்தோடு வாழ்கின்ற ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பனை வீட்டை விட்டு துரத்துகின்ற பிள்ளைகள் ஏராளம் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளையே உதறி தள்ளிவிட்ட எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். எதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. உறவை குறித்து அவர்கள் அக்கறை இல்லாதவர்களாய், உறவின் மேன்மை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாய், உதறி தள்ளுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். அநேகருடைய வாழ்க்கை இச்சைகளுக்குள்ளாய் சிக்கி கிடப்பதினால் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, உறவின் நம்பிக்கை இல்லை. ஆகவே புறம்பான இருளுக்குள்ளே தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். இச்சையோடு கூட இருப்பதினாலே தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு துன்மார்க்கமான ஜீவியத்தை அவர்கள் தொடர்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராய் இந்த உலகத்தில் இறங்கி வருகிறார். எல்லாரையும் அவர் தொடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, எல்லார் மேலும் அவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கல்கத்தா மாநகருக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அங்கே அன்னை தெரசாவினுடைய அவர்களுடைய இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்தில் நீங்கள் சென்று அவர்களை பார்ப்பீர்கள். மிகவும் எளிமையோடு, மிகவும் ஒரு சாதாரணமாய் வசித்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் இருந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் அவர்களை தூக்கி போட்டு விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தொழு நோயாளிகளை தொட்டு சுகமாக்குகிறார்கள். அவர்களுடைய புண்களை சுத்தம் செய்கிறார்கள். அருவருப்பான மக்களோடு கூட பழகுகிறார்கள். கீழ் ஜாதியினரோடு கூட அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஓரம் தள்ளிவிட்டார்கள். நதிக்கு அப்புறத்தில் அவர்களை தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்களுடைய மனதுருக்கம், ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக கொடுத்திருந்த அந்த மனதுருக்கம் ஜனங்கள் மேல உண்டானதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சுயநலமாய் அவர்கள் ஒருபோதும்
ஒருபோதும் வாழவில்லை. தன்னோடு கூட வந்து உதவி செய்வதற்கு வந்த எல்லா சகோதரிகளையும் அன்பாய் பாவித்து கொண்டு அவர்கள் பணி செய்ய ஆரம்பித்தார்கள். தேசமெங்கும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் செய்த பணி நிமித்தமாக ஆயிரமான ஜனங்கள் சுகமடைந்தார்கள். உலகமெங்கும் கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுகின்ற அன்பின் உருவமாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மனதுருக்கம், கிறிஸ்துவின் மனதுருக்கம். பிரியமானவர்களே, பசியோடு கூட வருகின்றவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்களை போஷித்து அனுப்புகிறவர்களாய் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக அந்த மனதுருக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் மனதுருக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். குறைவுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த உலகிலே நம்மோடு கூட ஒரிசா பட்டணத்தில் வாழ்ந்த கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட அவர் அப்படியே அந்த இரவிலே ஒரு கிராமத்தில் பணி செய்துவிட்டு தன்னுடைய வாகனத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு விரோதியாயிருந்தவர்கள் ஏராளமான பேர் அவர்கள் கூடி வந்து தீ கொளுத்தி விட்டு அந்த உயிரோடு பிள்ளைகளையும் எரித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே நடந்த ஒரு மிக கொடுமையான கோர சம்பவம் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் யார்? ஆஸ்திரேலியா பட்டணத்திலிருந்து வந்து இந்த தேசத்திலே நம்முடைய மக்கள் மத்தியிலே உதவி செய்தவர்கள். ஏராளமான தொழுநோயாளிகளுக்கு என்று அவர்கள் இல்லம் அமைத்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். மனதுருக்கம் இல்லாத மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் மிகவும் உண்மையாய் கர்த்தருடைய சாயலாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கின்றார். நீங்கள் மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? சுயநலத்தோடு கூட வாழ்கின்றீர்களா? பிறருடைய நலனிலே அக்கறை இல்லாமல் இருக்கின்றீர்களா? இல்லை என்றால் பிறருடைய நலனிலே அக்கறை உங்களுக்கு உண்டா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எல்லா இரவின் பயங்கரத்திற்கும் உங்களை விளக்குகிறவர். கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதம் என்ன? அந்த பகுதியில் இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு அவர் மனதுருக்கத்தின் பணியாய் செய்தபடியினால் வெளிச்சத்தை கொடுத்தார். அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய சாயலை கண்டுகொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பக்தியோடு கூட வாழும் பொழுது அநேகர் உங்கள் மூலமாக கர்த்தருடைய சாயலை பெறுவார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த கனிவு உண்டாகும், பொறுமை உண்டாகும், கீழ்ப்படிதல் உண்டாகும். அவர்கள் தேவ சாயலாய் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுவார்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உலகம் கேட்டிற்குள்ளாக கிடக்கிறது. நாம் வாசித்தது போல மகா கேடுள்ள சந்ததிகள் ஏராளமாயிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட, இன்றைக்கு அநேக வாலிபர்கள், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தேவ சாயலை இழந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்கள் தேவ சாயல் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? மனதுருக்கம் உடையவர்களாக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மால் முடிந்த உதவியை, ஒத்தாசையை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாய் முடிந்த உதவியை ஆண்டவர் அப்படி செய்யும்படி அழைக்கின்றார். மனதுருக்கத்தின் தேவன் அவர். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சாயலை தரித்தவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு மனத்தாழ்மையோடு கூட வாழும்படி அழைக்கிறார். மனத்தாழ்மை என்பது மிக முக்கியமானது. மனமேட்டிமை அநேகருக்கு உண்டு. திடீரென்று வந்த செல்வத்தினால் மனமேட்டிமை உண்டு. இல்லை என்றால் விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கிக் கொள்வதனால் மனமேட்டிமை உண்டு. ஒரு சாதாரண ஒரு புதிய ஒரு நகையோ சேலையோ இல்லை என்றால் ஒரு பொருளையோ அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதை பலரிடத்தில் காண்பித்து பலரிடத்தில் அதை சொன்னால்தான் அவர்களுக்கு அந்த நாளுக்குரிய மகிழ்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் இந்த உலகத்திற்குரியவைகள். அவைகளெல்லாம் உலகத்தின் மனிதர்கள், அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் ஆண்டவருடைய சிந்தை உடையவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் ஏராளமான மனிதர்கள் அப்படி முயற்சித்தும் பக்தியோடு கூட இருந்தும் ஆனால் அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை உண்டாகும். நீங்கள் மனத்தாழ்மையோடு கூட வாழ்ந்து பாருங்கள். மனத்தாழ்மை என்பது என்ன? தேவனுக்கு ஏற்கும் வழிகள். நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதே இல்லை.
ஆமென். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அதுதான். தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். மேட்டிமையோடு கூட வந்த மனிதனை ஆண்டவர் புறம்பேற்று, அவனைப் போல அல்ல, நான் எல்லாம் உமக்கு சரியாக செய்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நான் வாரத்திற்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், ஆலயத்திற்கு நான் சரியாக வருகிறேன் என்று சொல்லி பேசின அந்த மனிதனைப் போல அல்ல, நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய், அவன் ஆண்டவரே தகுதி இல்லாத மனிதன், உம்மிடத்தில் சேருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், ஆகிலும் உம்முடைய கிருபையினால் என்னை சேர்த்து கொள்ளும்படி ஜெபிக்கின்றானே, அந்த மனிதனைப் போல நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. சிலருக்கு அவன் ஜாதியை குறித்து ஒரு பெரிய பெருமை இருக்கும், ஆண்டவர் அதை எதிர்பார்ப்பதே இல்லை. பிரியமானவர்களே, சிலருக்கு தங்களுடைய அழகை குறித்து ஒரு மேட்டிமை இருக்கும், அதை குறித்து அவர்கள் எப்பொழுதும் மேன்மையை பாராட்டுவார்கள். ஆண்டவர் மனத்தாழ்மையோடு கூட இருக்க அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் எப்பொழுதும் ஒரே சாயலாய் இருப்பதில்லை, எப்பொழுதும் நாம் வெவ்வேறு சாயலுக்குள்ளாக மாறி சென்று கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு நாளிலே நிறைவாகும். எப்பொழுது நிறைவாகும்? இந்த மாம்சத்தின் சரீரம் ஒரு நாளிலே முடிந்து போகும். ஆவிக்குரிய சரீரம் அது எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மாம்சத்தின் சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும். அவைகளினால் அதிலே பெருமைப்பட்டு அவைகளிலே நாம் பெருமைப்படுவதற்கு அவசியம் இல்லை. பெருமைப்பட்டு ஒன்று ஆக போவதில்லை. மனத்தாழ்மையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்கிறார். தேவ மக்கள் ஆமென் தங்கள் ஆவிக்குரிய தாளந்துகளையும் வரங்களையும் குறித்து அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய பணிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு வேதத்திலே அடிக்கடி ஆண்டவர் என்னை உந்தி தள்ளுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமென், அவர் நம்மை அழைக்கும் பொழுது ஆமென் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அழைப்பார். அவ்வளவுதான். ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை, பல அற்புதங்களை செய்திருக்கிறவன் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய ராஜ்யத்தில் அவர் கூப்பிடும் பொழுது உண்மையுள்ள ஊழியக்காரனை என்று அழைக்கப் போகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த மனத்தாழ்மையை கேளுங்கள். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். என்னுடைய இனத்தை குறித்தோ என்னுடைய உயர்வை குறித்தோ இல்லைன்றால் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்து வரங்களை குறித்தோ இல்லை, அவைகளை குறித்து மேன்மை பாராட்டல்ல. கர்த்தருக்கு ஏற்ற பலிகள் ஆமென் நொறுங்கண்ட ஆவிதான், கீழ்ப்படிதல் உள்ள ஆவி, மனத்தாழ்மையோடு ஆமென் நம்மை ஒப்புரவாக்குவோம். அல்லேலூயா. ஆமென். நம் வீட்டிற்கு வந்த எத்தனையோ பிள்ளைகளை அப்படி தவறாக சித்தரித்திருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இப்படி கற்றுக்கொள்ளுகின்ற மிக முக்கியமான பாடம் ஆமென், தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகள் நாம் இப்படி ஒன்று கூடி தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். வசனங்களை தியானிக்க 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 தான் நாம் இன்றும் கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை புடமிட்டு புதிதாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. 5வதாக உங்களோடு கூட சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற அந்த வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூவுலகிலே மாம்ச சாயலில் வரும் பொழுது அவரை சோதிப்பதற்கு பல்வேறு விதங்களிலே சாசானவன் முயற்சி செய்தான். சத்துரு பல்வேறு விதங்களில் அவன் முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் மிகவும் கவனமாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எல்லா செயல்கள் அத்தனையும் பரிசுத்தமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு பார்வையிலே எண்ணத்திலே நான் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. அநேக காரணம் ஏராளமான பிசாசானவன் தந்திரமான பல வலைகளை விரித்திருக்கிறார். அநேக வாலிபர்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பத்தின் பெரியவர்கள் கூட அதில் சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். அநேக விசுவாச பிள்ளைகள் கூட இப்படி தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தரோடு கூட நெருங்கி சேராமல் உலக வழக்கத்தின்படி அவர்கள் சிக்கி இருப்பதினாலே அநேக நேரங்களில் பரிசுத்தத்தை இழந்து விடுகின்றார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் நடந்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் பாவிகளுக்குள்ளாகத்தான், பாவ
பாவத்திற்குள்ளாகத்தான் விழுவோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தின் வழியாக எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில் உள்ளவைகள் தான் வெளியே வருகின்றது என்பதை பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் மாய்மாலமாக கர்த்தருடைய சமூகத்தில் வாரத்திற்கு ஒரு முறை வந்துவிட்டு அப்படியே ஆராதித்து விட்டு செல்வது போல ஏதோ ஒன்று கடமைக்கு செலுவை செய்வதற்காக நாம் கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையவர்களாய் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஆமென் ஏக சிந்தையுள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆம், இந்த உலகத்தின் ஓட்டத்திலே நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே நம்முடைய இருதயம் ஒரு பெரிய குப்பை தொட்டி என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்குள்ளாக ஏராளமான அசுத்தமான காரியங்கள், ஏராளமான தேவனுக்கு பிரியமில்லாத இருளான காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், ஒருபொழுதும் அவைகளை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போட்டு வைக்க கூடாது. அவைகள் இருதயத்தின் நிறைவினாலே உங்களுடைய சிந்தைகள் பெருக 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 உங்களுடைய எண்ணங்களும் அப்படிப்பட்டவைகளாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த சந்ததியாய் அவர் நம்மை தேடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 119 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 51:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள்ளாக உண்டாகட்டும். அந்த சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆமென் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்தில் நீங்களும் நானும் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் அப்படி உங்களை தெளிவாய் அழைக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள் இருக்கும் என்றால் அவைகளை இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருதயத்திலே மாய்மாலமான சிந்தைகள் இருக்கிறது என்றால் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய ஆமென் தேவனுடைய சாயலாய் வாழ இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஏன் இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல கபடற்ற மனிதர்களாய் ஆமென் எப்பொழுதும் கபடுள்ள மனிதர்களாய் ஏன் இருக்க வேண்டும்? கபடற்ற மனிதர்களாய் கர்த்தருக்கேற்ற பலிகள் நீங்கள் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த காலத்தை நமக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஆமென் விசேஷித்த கிருபை நம்மிலே உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை தெளிவாக அழைத்ததன் நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிப்போம். அவருடைய சாயலாக வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். எப்பொழுதும் நீங்கள் ஆமென் மன தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். அது மாத்திரமல்ல, கபடற்ற மனிதர்களாக இருங்கள். ஆமென். தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய், மனதுருக்கம் கொண்டவர்களாய் வாழுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல அந்த பரிசுத்தத்திலே வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தம் என்னிலே உண்டாகட்டும் அப்பா. இந்த உலகத்திலே நீர் வாழும் பொழுது எப்படி மனதுருக்கமாய் நீர் இருந்தீரோ ஆமென் அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த கபடி இல்லாத மாசு இல்லாத மனிதனாய் நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். யார் மேலும் கசப்பில்லாமல் எல்லாரையும் நேசிக்கிற அன்புள்ள பிள்ளையாய் ஆண்டவரை ஒருவர் பேரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் ஆண்டவரை பட்சித்து போடுகிறவர்களா அல்ல, கடிந்து கொள்ளுகிறவர்களா அல்ல, அன்புள்ளவர்களாய் நான் நேசிக்கும் இதயத்தை எனக்கு தொடர்ந்து தருவீராக. இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் வருகின்ற நெருக்கங்கள், நெருடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. அவருடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சாயல் உருவாகட்டும். கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்படி அபிஷேகிப்பீராக. அப்படி நீர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீரே ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி சமாதானத்தோடு நடத்துகிறதற்காய் நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
ஆமென்.